தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/1/2026 புதன்கிழமை, மகம் நட்சத்திரம் மாலை 4:04 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவது பெயர் சூட்டுவது பற்றி. பிள்ளைக்கு பெயர் சூட்டுறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. குலதெய்வ சன்னதியில் வச்சு மாமனுடைய மடியில் வச்சுக்கின்னு அந்த பிள்ளைக்கு காது குத்துறது, பேர் சூட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பேர் சூட்டுற பேர் சில பேருக்கு நல்ல பேராக இருக்கும், சில பேருக்கு அதில் நெகட்டிவ் உச்சரிப்பு இருக்கும். இப்போ வார்னு பேர் வரக்கூடாது, நோன்னு வரக்கூடாது, அப்படி நோ வார் இது மாதிரியெல்லாம் ஒரு நெகட்டிவ் உச்சரிப்பு இருந்தால் ஒரு சில பேர் கூப்பிட்டா பரவாயில்ல, பல பேர் கூப்பிட அது பலன் கொடுக்கும். இப்போ லாஸ்ன்னு வரக்கூடாதுங்கிற இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மாற்றிக்கணும். அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் மாற்றிக்குவாங்க. சில பேர் ஆரம்ப கால பேர் ஒன்றா இருக்கும், பிறகு ஒரு பேராக இருக்கும். கண்ணதாசன் எடுத்துக்கிட்டோம்னா முத்தையான்னு பேர் வச்சாங்க, அவர் பிறகு கண்ணதாசன் வச்சுக்கிட்டார். அது மாதிரி ராசையாங்கிறது இளையராஜான்னு இசைஞானி அவர்கள் வைத்துக் கொண்டதாக சொல்வார்கள். இப்படியெல்லாம் ஒருத்தருந்தனுடைய பேர்களை பல மாதிரியெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட பொதுவாக பேர் வைக்கிற போது 5வது ஒரு பெண் பிறந்துச்சு அப்படின்னா, வருஷைக்கு பெண்ணா பிறந்து சரிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா போதும் பெண் அப்படின்னே பேர் வச்சிருப்பாங்க. சில பேருக்கு 5வது பெண் கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க, அஞ்சலைன்னே பேர் வைப்பாங்க. சில பேர் நம்ம வெக்ஸாய் போய் வரும் பெண் குழந்தையா பிறக்குதே, நம்ம எதிர்காலத்தை எப்படி அதுக்கு நிர்ணயிக்க போறோம்னு நினைச்சு வேம்புன்னு பேர் வைப்பாங்க. இப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. பஞ்சவர்ணம்னு வைப்பாங்க 5வது பெண்ணுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுல காரைக்குடியில் ஒருத்தருடைய பேர் 5 எழுத்துன்னு பேர். எவ்வளவு அற்புதமான பேர் தெரியுமா? சிவாய நமங்கிறது 5 எழுத்து. 5 எழுத்துக்கு சிவாய நமம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அவையார் சொல்லியிருக்காரு. அந்த பேரை சிவாய நமம்னு சொல்லாமல் 5 எழுத்துன்னு வச்சாங்க. திருவாசகம்னு ஒருத்தர் பேர் இருக்கு. திருவாசகம்ங்கிறது எவ்வளவு அருமையான பேர், ஒரு ஆணினுடைய பெயர். அவர் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற நிலையில் இருக்கிறார். இப்படியெல்லாம் பேர் சூட்டுவதிலே கூட ராசி அடிப்படையில் நம்ம பேர் சூட்டலாம். இப்போ கடகராசின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு முத்து மோதிரம் போட்டுக்கணும். போட வசதி இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, முத்துன்னு பேர் வைக்கலாம். அதே மாதிரி மிதுன ராசின்னு வச்சுங்க, மரகத பச்சை போடணும். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு மிதுன ராசியில, திருவாதிரையில் அப்படின்னா மரகதம்னே பேர் வைக்கலாம். இப்படி தனுசு ராசியில பிறந்தா தனுசுன்னு வைக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தா ரேவதினே வச்சிருவாங்க. பரணியில பிறந்தா பரணினே வைப்பாங்க. ஆக இப்படி நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையில், எண்கணித அடிப்படையிலாம் பேர் வைக்கலாம். வைக்கிற பேர் நெகட்டிவான உச்சரிப்பு அதில் இருக்கக்கூடாது. அரை பெயராக சுருக்கி கூப்பிடக்கூடாது. சிலருக்கு இரட்டை பெயர் வைக்கலாம். சிவராமன் அப்படின்னு வைப்பாங்க, மீனாட்சி சுந்தரம்னு வைப்பாங்க, இருவேரொட்டு பண்பு தொகை அப்படின்னு பேர். யாருக்கு இது மாதிரி இரட்டை பெயர் வைக்கலாம், ஜாதகம் எப்படி அமைந்தால் இரட்டை பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அன்பு நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் நாள். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே வியாழன். முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். சுப செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் குடும்பத்தினருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அல்லது உடன்பிறப்புகளுக்கோ செலவு செய்யும் சூழல் உருவாகலாம். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். சுகஸ்தானத்திலே கேது. ஆரோக்கியத்துறை அதிகரிக்கும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் அதிகாலையிலேயே நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவைகள் நன்மை தரும். இன்று கிழமையின் அடிப்படையில் புதன்கிழமை என்பதனாலே பெருமாளை வணங்குவது நல்லது. உத்தியோகத்தில் திடீரென உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், கனவுகள் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் நடைபெறும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். உடன்பிறப்புகள் வழியே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ராசிநாதன் 2இல் இருக்கின்றார். எனவே தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் செய்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் கூட பணத்தை கையில் வைத்துக் கொண்டு காரியங்களை செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். குடும்ப உறுப்பினரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள், எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசி
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் கேதுவோடு இருக்கின்றார். மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும், பணப்பழக்கம் குறைவாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. பெரியவர்களை, உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புத சுக்கிர யோகத்தால் பொருள்வளம் பெறுகின்ற நாள். 4ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார்கள். உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் மேம்பாடு அதிகரிக்கும். உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த இலாகா மாற்றத்தை கேட்டாலும் இடமாற்றத்தை கேட்டாலும் வரலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு இடையூறு செய்த அதிகாரிகள் இன்று அவர்கள் மாற்றலாகி செல்வார்கள். அழகிய நேரத்தில் 12 கேது. மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய பயணம் உண்டு. நண்பர்களோடு நீங்கள் சென்று நல்ல தகவலை கொடுக்கக்கூடிய நேரமாக அது அமைகின்றது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்று உள்ளமகளின் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். குருவின் பார்வை இருப்பதனாலே கலக்கங்கள் அகலும், கவலைகள் தீரும், சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். அதே நேரம் பஞ்சமஸ்தானத்திலே ராகவும் சனியும் இருப்பதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளால் சில விரயங்கள் ஏற்படலாம், கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை 12லும் 2லும் பதிவதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். வரன்கள் வாயில் தேடி வரும். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் வேலைக்கு ஏற்பாடு செய்தால் அது கைகூடலாம். அதே நேரத்தில் இடம்பூமி வாங்கி விற்பவர்கள் அதன் விற்பனையின் மூலம் வரக்கூடிய பெருந்தொகை இன்று கிடைக்கப் போகின்றது. பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கூட்டுக்கிரக யோகம் செயல்பட போகின்றது. கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். ஒரு இடத்தை குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இன்று அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளப் போகின்றீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். அரசு வழி சிக்கல்கள் அகலும். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். பதவியில் உள்ளவர்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள செய்த முயற்சிகளில் பலன் கொடுக்காமல் போகலாம். அதே நேரத்தில் 2 இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. இன்று பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நாள். எனவே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. பொதுவாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நாள். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். ஜென்மத்தில் சனி இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவர். குரு பார்வை இருப்பதனாலே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு எல்லாம் காரிய வெற்றிக்கு கடவுளை வழிபட வேண்டிய நாள். 6ல் கேது இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. ஒரு வேலையை ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களாலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. மேலதிகாரிகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சீர்கேடுகளும் திடீர் மருத்துவ செலவுகளும் உண்டு. கவனம் தேவை. மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.